வணக்கம் அண்ட் வெல்கம் டு லைஃப் ஆஃப் மைனா. ரொம்ப நாள் கழித்து என்னோடய ஃபேவரட்டான ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் உங்களுக்காக தான் ட்ரை பண்ணேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். யாராவது செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவேன், இல்லை கடையில் போய் நல்லா காசு கொடுத்து வாங்கி கூட சாப்பிடுவேன். நான் ட்ரை பண்ணதில் உங்களுக்காக தான் பியூர்லி ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் எல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். நெய்யாக உருகினதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றிக்கிறேங்க. அது ரெண்டும் நல்லா மிங்கிள் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம கிட்டே இருக்க சில்லியை வந்துட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு அது நல்லா பொன்னிறமாகறவர்களும் வறுத்துக்கிறேன். அதோடய ஃப்ளேவர் அல்டிமேட்டாக இருக்கும். அப்படியே சும்மா சாப்பிட்டாலே சூப்பராக இருக்குங்க. அது கூட பூண்டு தட்டி போட்டு நல்லா அதையும் சாட்டே பண்ணிக்கிறேன். அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் வெங்காயமும் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அது இந்த டிரான்ஸ்லூசன்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆனதுக்கப்புறம் அடுத்த இன்க்ரீடியண்ட்டான பட்டாணியை போட்டுக்கலாங்க. நான் வந்துட்டு இது ரொம்ப நேரமாக வணங்க முடியல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிறேன். கூட பட்டாணியும் போட்டு நல்லா வணக்கிக்கிறேன். இப்போ அது கொஞ்சம் பட்டாணி ஒரு 2 கலர் கலரிட்டு நம்ம கிட்டே இருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டு அதையும் 2 கலர் கலரிக்கோங்க. இதில் நீங்கள் கேரட், பீன்ஸு, மஷ்ரூமு இதெல்லாம் போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். பன்னீரும் கடைசியாக ஃப்ரை பண்ணி போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு பால் ஒரு டம்ளர் ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டுறேன். அது ஒரு மாதிரி கலரே சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் நான் கிரேட் பண்ணி வச்சுருக்க சீஸும் போட்டுக்கிறேன். அப்போ அது ஒரு நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடும். அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இருக்கிற பாஸ்தாவை எல்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் போட்டிங்கன்னா தான் நல்லா க்ரீமியாக வரும். அதனால் தண்ணி நல்லா வடிச்சிட்டு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்துக்கோங்க. ஓகே, பாஸ்தா போட்டதுக்கப்புறம் ரொம்ப கலர்னிங்கன்னா அது உடஞ்சிரும். அதனால் சும்மா ஒரு கலர் மட்டும் கலரிட்டு மேலாப்பில் மறுபடியும் நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் சீஸ் போட்டேன். இதில் சீஸ் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நிறைய சீஸ் போடுங்க, சூப்பராக இருக்கும். அது கூட நான் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டி போட்டுக்கிட்டேன். அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இல்லையா. இப்போ வந்துட்டு ஒரு கலர் மட்டும் சும்மா கலரிட்டு கார்னிஷ் பண்ணி இறக்கியாச்சுங்க. இப்போ சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. நான் நிஜமாலுமே சொல்கிறேங்க, நான் தான் ட்ரை பண்ணேன்னு எனக்கும் தெரில, பட் அல்டிமேட்டாக வந்துடுது. நீங்களும் என்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது புது ரெசிபி ட்ரை பண்ணணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை.